ஹாய்டா, வெல்கம் டு டேக் குக் கேலக்ஸி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக்கான ஒரு ஒன் ஷாட் தான் போட போகிறேன். இது இந்த ஒன் ஷாட் ஒரு ரிக்வஸ்ட் வீடியோடா. அவங்களோட நேம் ராஜேஷ் KMS3OM அப்படின்ற ஐடியிலேருந்து மை டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டைட்டிலும் கொடுத்து அதுலேருந்து ரிக்வஸ்ட் வரை கேட்டாங்க. சாரி ஃபார் த லேட், ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இது அவங்க எப்போது கேட்டாங்க, நான் எப்போ தான் டைமே கிடச்சி இதை ரெக்கார்ட் பண்ணேன். சாரிடா, சாரி லேட்டாக வந்ததுக்கு. அப்புறம் நான் உங்களோட பப்ளி ஹெட்செட் போடாதவங்க ஹெட்செட் போட்டுக்கோங்க, வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு டேக் குக்கான வீடியோ. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். புக் எடுத்து வச்சு படிடா, கிளாஸை கவனிடா, நீ உட்காந்துருக்குது கிளாஸ் ரூம்டா, ஏன்டா அப்படி ஃபோனையே பார்த்துட்ருக்க? டே, எனக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் வர வேண்டியது இருக்குது, அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். உனக்கு என்ன அப்படி யார் முக்கியமான மெசேஜ் அனுப்ப வேண்டியது இருக்குது? நான் சொல்கிறேன், நீ வெயிட் பண்ணு, நீ வேணால் கிளாஸை கவனி. நான் ஒரு முக்கியமான மெசேஜ் வெயிட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ் அரெஸ்ட் பண்ணுறேன். என்னமோ பண்ணி தொலைப்போ அப்படின்னு நம்ம அங்கே ஜங்குக்கும் ஜிமின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அங்கே ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஜிமின் அங்கே பாடத்தை கவனினான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அவன் அதெல்லாம் காதில் போட்டுக்காம ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போது அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளாஸ்லாம் முடியுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே கடன்னு எழுந்து கிளம்பி நம்ம ஜிமின் கூப்பிட திரும்பி கூட பார்க்காம அவன் கொண்டு போயிட்டே இருக்கான். எங்கடா போகிறான் அப்படின்னு பார்த்தா இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆஃபீஸோட வாசல் முன்னாடி தான் போய் நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கேருந்து ஒரு பர்சன் வெளியில் வராங்க. அது நம்ம டே தான் வெளியில் வரான். ஸோ நம்ம டேங்க பார்த்தோன்னே நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணுறான். ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். டே, நான் என்னடா பண்ணட்டும், லேட் ஆகிடுச்சு, சரி ஓகே விடு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? எனக்கு பசிக்குதுட்டு, ஏதாவது சாப்பிட வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்போது நம்ம தயாங்குமே சரி வாடா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஒரு ஹோட்டல் தான் போகிறாங்க. அவங்க அப்படியே உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஜங்குக் தான் அப்போது மழை பெஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் மழையில் அப்படியே நனைஞ்சிருப்பான். இப்போது நம்ம தயாங் தான் அப்படியே அவனுக்கு தொடச்செல்லாம் விட்டுட்டு அவனை அப்படியே பெட் மேலே உட்கார வச்சுட்டு அவனும் அப்படியே பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்ருக்கான். அப்புறம் ஜங்குக், கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போகுதா? எங்கிட்ட ஏன் போகுது, நல்லாவே போகல தெரியுமா, எனக்கு பிடிக்கவே இல்லை. டே, விருப்பப்பட்டு படிடா, கண்டிப்பாக பிடிக்கும். நீ எதையோ போட்டு யோசிச்சிட்டே இருக்க. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ எனக்கு கொடுத்தா நான் படிக்கிறேன். என்ன என்ன கொடுக்கணும்? தெரியாத மாதிரி கேட்காது தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் இப்போது நம்ம தயாங்கோட காது கிட்ட போய் எனக்கு நீ கொடுத்தா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம தயாங் தான் அப்படியே ஜங்குக்கை அவனோட மிடில் ஃபிங்கரை அவனோட அப்படியே நெத்தியில் வச்சு அவனை பேக்கில் தள்ளுறான். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் தயாங்க பார்க்குறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜயாங்கும் அதுக்கு என்னடா என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு இப்போது படிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, உன் சிந்தனை இதில் இருக்கவே கூடாது, ஓகேவா? ஃபுல்லாக படிடா, படித்து முடி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தயாங் ப்ளீஸ் தயாங், ஒரே ஒரு கிஸ், இல்லைன்னா ஒரே ஒரு வாட்டி, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்ம டயாங் அதுக்கு இல்லை ஜங்குக், முடியாது, டைம் ஆகிடுச்சு, படு, இதுக்கு மேலே நீ இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது, வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் இங்கே தான் வருவேன், நீ வந்தாலும் நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் இப்போ அப்படியே எழுந்து போய் அந்த சைடில் போய் படுத்துடுறான். நம்ம ஜங்குக் தான் இப்போது அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அவனுமே போய் அப்படியே நம்ம டயாங்க ஹக் பண்ணி படுக்கிறான். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜங்குக் அப்படியே தூங்கிடுறான். இப்போது நம்ம டயாங் தான் அவனை அப்படியே தனியாக பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சோஃபா மாதிரி இருக்கும். ஸோ அவன் அதில் போய் படுத்து தூங்கிடுறான். மார்னிங் நம்ம டயாங் தான் சீக்கிரமாகவே எழுந்து அவன் ஒர்க்குக்கு போயிருப்பான். நம்ம ஜங்குக் இப்போது எழுந்து பார்க்குறான், டேபிள் மேலே ஒரு பேப்பரில் நீ இனிமேல் இங்கே வராத, ஸோ போய் கவனமாக படி, இனிமேல்
படித்து முடிச்சுட்டு தான் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுட்டு நம்மகிட்ட அங்கே வந்து கிளம்பி போயிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். என்னடா இவன் உண்மையாலுமே சொல்லிட்டு தான் போயிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்குமே அங்கே எழுந்து ரெடி ஆகிட்டு அவனுமே இப்போ அப்படியே கிளம்பி காலேஜுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே போகணுன்னே நம்ம ஜிம்மின் தான் பார்க்குறான். ஏண்டா ஜிம்மின்னு நில்லுடா, டே ஜிம்மின் நில்றா, அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகிற, எவ்வளோ நேரம் கூப்பிட்ற, உன்னை எதுக்கிட்ட நான் பார்க்கணும், உங்கள்கிட்ட நான் எதுக்கிட்ட பேசணும், ஏண்டா நைட்டு எத்தனை கால் பண்ணேன், ஒரு கால் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது ரிப்ளை பண்ணியாடா, எத்தனை கால் பண்ண, ஓ சாருக்கு அதை பார்க்க கூட நேரம் இல்லையோ, அவ்வளோ மூடில் இருந்தீங்களோ, டே அடிச்சு கொண்டு போட்டுருவேன் அப்படிலாம் பேசாதடா, அதெல்லாம் ரொம்ப தப்பான செய்ய, என்னடா தப்புக்கு பண்ணு, ஆமாம் பின்ன எத்தனை கால் பண்ணேன், ஒரு கால் எடுத்தியா, நேற்று ஈவினிங்கும் அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டேன், எங்கே போகிறேன்னா சொல்லிட்டு போனியா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, நேற்றுக்கே எங்கெல்லாம் தேடுறேன், நான் எங்கே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா, ஆமாம் வந்து உன் பெட்ரூமில் பார்க்குறாங்க, டேய் ஜிம்மினே ஆமாம் நீ இனிமேட்டு பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஜங்குக் தான் இப்போது சரிடா விடுடா தெரியாமல் பண்ணிட்டேன், சின்ன பையன் தானே, என்ன சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நம்ம ஜிம்மினுமே அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சரி பொழைச்சி போய்த்தோட, சரி நேற்று எங்கே போனேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். நான் டயாங்க பார்க்க போனியா, சரி ஓகே எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனேன், நான் எங்கள் வீட்டுக்கு போனேன், நான் தான் வீட்டுக்கே போகல, டேய் ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் போனேன் பேசினேன் அவங்க கூட போய் சாப்பிட்டேன் அப்புறம் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். சரி பார்க்கலாம், நீ படுத்து தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் அங்கே கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக் தான் நீ என்னமோ பண்ணிட்டு போ, இல்லை என்னமோ நினச்சிட்டு போ, எனக்குலாம் பிரச்சனை இல்லைடா, நடந்தது சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டான்டா, இந்த காலத்தில் உண்மையை சொல்கிறதுக்கு மதிப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். பார்த்தியா இப்போ கூட என்னை விட்டுட்டு தான் நீ போகிற அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். சரிடா எப்பா தெரியாமல் போயிட்டேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நம்ம டைம் தான் அப்படியே காலையில் எழுந்து பார்க்குறான். அவனுக்கு முன்னாடி அப்படியே நம்ம ஜங்குக் தான் உட்காந்துருக்கான். என்னடா பண்ணுறீங்க காலங்காத்தால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்ம டைம் தான் கேட்குறான். நம்ம ஜங்குக் தான் அதுக்கு சொல்கிறான், எவ்வளோ நேரம் தூங்குவீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன் தூங்கிட்டே இருக்கீங்க, நானும் எத்தனை வாட்டி திரும்ப எழுப்புனேன், நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, சரி நேற்று ஒர்க்கு டயர்டாக அதிகம் போல் அதான் தூங்குறீங்களே நானும் விட்டுட்டேன், எழுந்துங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், வாங்க நண்பர்களுக்கு ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கான் நம்ம ஜங்குக் தான். இப்போது நம்ம டைம் தான் இங்கே பார், நான் தான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்த, அதுவும் இல்லாமல் உனக்கு நிறைய படிக்க ஒர்க் இருக்குன்னு வேணா சொல்லியிருக்கேன், அதெல்லாம் முடிக்காமல் உன்னை யாரையும் வர சொன்னா, என்ன டைம் எப்போ பார் படின்னு அதையே சொல்லிகிட்ருக்கீங்க, இத்தனை நாளாக நீங்கள் சொல்லி நான் படித்தேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் நம்ம ஜங்குக் தான். நம்ம டைமுக்கு அங்கே செம்ம கோவம் வருது. இங்கே பாரு ஜங்குக், நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இனிமேல் இங்கே வரக்கூடாது, எனக்கு அது பிடிக்கல, நீ முதல்ல உன்னோட ஸ்கூல் காலேஜ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வா, நான் உங்ககிட்ட பேச ஓகேவா, அதுக்குள்ளே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக் அங்கே கேட்குற மாதிரியே இல்லை. திருப்பி போய் அங்கே மேலே ஏறி உட்காந்து அவனை அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஃபோர்ஹெட்டில் அவன் கையை பிடிச்சிட்ருக்கான். ஸோ அவனோட மேலே தான் உட்காந்துருப்பான். அவனுக்கு மேலே ஏறி அப்படியே உட்காந்துருக்கான். நம்ம டயாங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அவனுக்கு ஒரு பக்கம் டென்ஷனும் வேறு ஆகுது. நம்ம ஜங்குக் வேறு உட்காந்துட்டு சும்மா இல்லாமல் ஒரு மாதிரி அவன் அப்படியே ஷேக் ஆகிட்டே பேசிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம டயாங்குமே அங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டயாங் தான் இப்போது டக்குன்னு நம்ம ஜங்குக்கை ஸ்லாப் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் என்னடா அப்படின்ட்டு. நம்ம டயாங் தான், இங்கே பாரு ஜங்குக், நான் சொன்னது தான், நீ போய் உன் படிக்கிற வேலையை மட்டும் பாரு, நீ எது ட்ரை பண்ணாலும் நடக்காது சரியா, எனக்கு ஒன்று பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை கெரியரை விட்டுட்டு நீ இப்படி வர்றது எனக்கு பிடிக்கல, கெரியரை விடுறதா இருந்தால் நீ என்னையவே விட்டுரு, உனக்கு நான் தேவையில்லை, எனக்கும் நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ சொன்ன உடனே நம்ம ஜங்குக் தாங்க இப்போது அழுதுகிட்டே அப்படியே எழுந்து அவன் வெளியில் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு மார்னிங்கே. அதில் நம்ம ஜங்குக் தான்
அப்படியே நனைஞ்சிட்டே போயிட்டுருக்கான். பயங்கரமாக அழுகிறான். அப்படியே அங்கே ஒரு சிட்டிங் பெஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய் உட்காந்துட்டு அப்படியே அந்த மழையிலேயே அழுதுட்ருக்கான். இப்போது நம்ம டேங் தான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் அப்படியே எழுந்து போனால் நம்ம ஜங்குக் தான் அங்கே சிட்டிங் பெஞ்சில் தான் உட்காந்து இன்னும் அழுதுட்ருக்கான். அப்படியே போய் அவனை ஹக் பண்ணுறான். இப்போ நம்ம ஜங்குக் தான் அவனோட கையை தட்டி விட்டுட்டு அப்படியே எழுந்துக்கிறான். இப்போ அப்படியே அவனால் ரொம்ப அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அப்படி கீழே முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். இப்போது நம்ம டேங் தான் அப்படியே இந்த சிட்டிங் பெஞ்ச்லேயே உட்காந்து பார்த்துட்ருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே எழுந்து வந்து நம்ம டேங்கோட ஷர்ட்டை பிடிச்சி, இங்கே பார், நீ என்னை தப்பாக நினச்சிட்ருக்க டேங். நான் உன்கிட்ட அதுக்காக மட்டும் பழகலை. நான் உன்கிட்ட பழகினதே உன்னோட லவ், கேர், இந்த விஷயத்துக்காக மட்டும்தான். ஆனால் நான் உன் உடம்புக்கு ஆசைப்படுறேன்னு நினச்சிட்டல. இவ்வளோ கேவலமாக நீ என்னை நினச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இவ்வளோ அசிங்கமாக உன்கிட்ட பழகிறேன்னு நினச்சிட்டு என்னை அடிக்கவே நீ செஞ்சிட்டல. ஓகே, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுவுமே சூப்பராக இருக்குது. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு அப்படியே கிளம்பிட்டான். ஸோ நம்ம டேங் தான் இப்போது ரொம்ப யோசிக்கிறான் உட்காந்து. நம்ம டேங் இப்போ அப்படியே அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே வந்து டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆயிடுது. அவங்க 2 பேருமே பேசிக்கிறது இல்லை. ஆனால் எப்பயாவது அப்படியே போகும்போது 2 பேருமே பார்த்துப்பாங்க. ஏதாவது ஷாப்பிங் மாலில் அந்த மாதிரி இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஏதாவது திங்ஸ் வாங்க போகும்போது அந்த மாதிரிலாம் பார்த்தாலுமே கூட 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஜிமின் ஒன் சைட் வந்து நோட் பண்ணுறான். ஒன் டே, என்னடா நீ ஏன் டேங் கூட பேச மாட்டேற, இப்போலாம் வந்து ஃபோனே பார்க்க மாட்டேற, ஃபோனுன்னு உட்காந்துருப்பேன், எப்போ பாரு டேங் வீட்டுக்கு போவேன். இங்கே பாரு ஜிமின், எனக்கு டேங்கை பிடிக்கல, இனிமேலாம் நான் டேங் கூட பேசுகிறதா இல்லை, எனக்கு தேவையில்லை. இப்படி ஒரு பர்சனை லவ் பண்ணியிருக்கேன்னு நினச்சாலே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜிமின் தான், என்னடா என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நம்ம ஜங்குக்குமே அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே இங்கே பாரு ஜங்குக், அவன் என்ன சொல்லிட்டான், டே உன்னை படிக்க தானே சொன்னான், உன்கிட்ட வேறு எதுவும் சொல்லலைல்ல, நீ அதை தப்பாக எடுத்துக்கிற. இல்லை ஜிமின், அது எப்படி அவன் என்ன அப்படி எப்படி என்ன நினச்சா, டே நீ போய் அவன் மேலே உட்காந்துருக்க, அவன் தப்பாக நினச்சிட்டான். அது இல்லாமல் நீ ஒரு 2-3 வாட்டி போய் அவனை பார்க்காதன்னு சொல்லி அவன் பார்த்துருக்க. ஸோ அதில் அவன் தப்பாக நினச்சிருக்கான். அது நீ தப்பாக புரிஞ்சிருக்கடா. அவன் உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கான், உன்னை படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். ஓகேவா, உன்கிட்ட அவன் வேறு எதிர்பார்க்கல. ஏன் நீ ஏன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னு நினச்சி, டே இல்லை ஜங்குக் சொல்கிறது கேளு, நீ ஏன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னு நினச்சிருந்தாலும் அவன் இது வரைக்கும் உன்னை டச் பண்ணது கூட இல்லை, உன் பெர்மிஷனே இல்லாமல். அப்படி இருக்கும்போது நீ அவனை தப்பாக நினைக்காத, அது ரொம்ப தப்பாக இருக்குது. அவன் உன்கிட்ட எதிர்பார்க்குறது எல்லாமே உன்னோட கரியருக்காக மட்டும்தான். நீ படிக்கணும், நீ படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசு. அவன் அப்போ உன்னை எதனா சொன்னானா நானே போய் கேட்பேன், சரியா? அப்போ நீ கேள்றா, சட்டையை பிடிச்சி என்னை பார்த்தா அவனுக்கு அப்படி தெரியுதானே. ஆனால் அவன் உன் மேலே எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் இது பண்ணணும்னு நினைக்கல. அவன் நினைக்கிற ஒரே விஷயம், நீ படிக்கணும், அவ்வளோதான். நீ படிச்சுட்டு போய் அவன் முன்னாடி நில்றா கெத்தா. ஏண்டா இப்போ இதெல்லாம் பற்றி வச்சிட்ருக்க, விடு பார்த்துக்கலாம், எங்கே போயிட போகிறான் நம்ம டயம். டே எப்பா சரிடா, அது உன் டயம் தான் வச்சுக்கோ, அது போய் படிப்போ, இதுக்கு ஒன்றும் குறைச்சலடா, தூக்கிட்டு வந்துடுறானோடா அவனை அந்த பொசசிவ் மயிரை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அங்கே பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபுல்லாக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறான், நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஜிமினுமே கூட சேர்ந்து குரூப் ஸ்டடீஸு, அப்புறம் வீட்டில் போய் ஸ்டடி பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுமே இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான், சூப்பராக படிக்கிறான், கிளாஸ்லேயே நம்ம ஒன்றா படிக்கிறான். இப்போது அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஒரு 4 to 5 மந்த்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு எக்ஸாம் வருது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த எக்ஸாமு.
அந்த எக்ஸாமை தான் போய் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் போய் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதை நல்லபடியாக எழுதிட்டு வந்துட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸுமே வருது. நம்ம ஜங்குக் தான் பயங்கரமாக வெயிட்டிங் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கான். என்ன வரப்போகுது இந்த ரிசல்ட்ஸ்லாம் தான் நான் போய் வந்து ஜங்குக்கு டயாங்க பார்க்கணுமா இல்லையான்றதே நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அங்கே பயங்கரமாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். பக்கத்துலேயே நம்ம ஜிமினும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கான். அவனும் அப்படியே யோசிக்கிறான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ரிசல்ட் வந்துச்சா நம்ம ஜிம்மின் வேறு கேட்டுட்ருக்கான். அட இருடா, நானும் இன்னும் வரலன்னு உட்காந்துருக்கேன், நீ வேறு ஏன்டா வந்துச்சான்னு டே வந்துச்சான்னு தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க 2 பேரும். டே ஒரு நிமிஷம் இல்லைடா வந்துடும்டா, டே டைம் வேறு போயிட்டுருக்குடா, வரப்போதுடா 10 செகண்ட் 5 செகண்ட் அப்படின்னு நம்ம ஜிம்மின் வேறு டைமை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தாங்க வாயிலே ஒரு அடி போடுறான். அமைதாரா, நான் எனக்கு கண்ணு இருக்குல்ல, நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், ஏன்டா இப்படி டைம் சொல்லிகிட்டே இருக்கேன், உள்ள அள்ளி கிளம்புதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு வேணாலும் வெயிட் பண்ணலாம், இந்த ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஜங்குக் தான். இப்போது அப்படியே ரிசல்ட்டுமே வருது. ஸோ பார்த்தா 2 பேருமே பாஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ நம்ம ஜங்குக்லாம் டாப்பில் பாஸ் பண்ணியிருக்கான். ஸோ பயங்கரமான ரிசல்ட்ஸு, மார்க்லாம் பயங்கரமாக எடுத்திருக்கான். இப்போது 2 பேருமே பயங்கரமாக ஹக் பண்ணி ஹாப்பியாக சந்தோஷமாக குதிச்சுட்டு கத்திட்டு இருக்கானுங்க 2 பேரும். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இவங்கள தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, இதுக்கு இந்த 2 பைத்தியம் இப்படி ஆட்டம் போட்டுட்ருக்குன்னு. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே சரிடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டுருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து டயாங்க பார்க்குறதுக்காண்டி தான் ஓடிட்டுருக்கான். ஸோ அங்கே செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே அந்த மழையிலே போய் அப்படியே வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது அங்கே நம்ம டயாங்க்கு கால் பண்ணுறான். நம்ம டயாங் அங்கே கால் எடுக்கலை. ஸோ மறுபடியும் கால் பண்ணுறான். இப்போ தான் நம்ம டயாங் கால் எடுத்து என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே நிற்கிறேன், உன் ஆஃபீஸ் வெளியே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம டயாங்குமே அப்படியே டக்குன்னு எட்டி பார்த்தா அந்த டோர் வழியாக பார்த்தா செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையில் தான் அவன் அப்படியே சுட்ட நனைஞ்சு நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம டயாங் தான் வேகமாக போய் அவனை கூட்டிகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தான், நடக்கிற தூரம் தான் அவனோட வீடு இருக்கும். ஸோ அப்படியே கூட்டிகிட்டு கிளம்பி போகிறான். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன எதுக்குடா நீ மலையில் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்கான், இவன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்கான். இப்போது பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம டயாங் தான் அப்படியே ஜங்குக்கு லிப்ஸ்லேயே அப்படியே கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறான். ஏன்னா இத்தனை நாள் அவன் கிஸ் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ ஜஸ்ட் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கு கூட ரொம்ப யோசிச்சிருப்பான். இப்போது லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணோன்னே நம்ம ஜங்குக்கு அங்கே என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே கண்ணெல்லாம் வேட வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே நம்ம டயாங் தான் ஜங்குக்கை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான், பேசவே விடாமல். இப்போது கிஸ் அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஸ்டாப் பண்ணுறான். என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டயாங் தான் கேட்குறான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அவனை அப்படியே மலைக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கே நின்று வெளியில் யாருமே இல்லை. ஸோ நைட்டு மிட் நைட் இருக்கும். ஸோ ஒரு 11 மணிக்கு மேலே 11:30 மணி இருக்கும். அந்த டைம் அடித்ததுனால பயங்கர மழை, யாருமே இல்லை. இப்போது நம்ம ஜங்குக் தான் டயாங் இப்போ கிஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம டயாங்குமே அந்த மலையை அப்படியே மேலே நிமிர்ந்து பார்க்குறான். அப்படியே அந்த மலையை பார்க்கும்போது நம்ம ஜங்குக் தான் இப்போது நம்ம டயாங்கோட நெக்லேயே கிஸ் பண்ணுறான். இப்போது நம்ம டயாங்குமே அப்படியே ஜங்குக்கை கிட்ட இழுக்கிறான். இழுத்து அவனை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நெக்கில், சீஸில், லிப்பில், நோஸில், ஐஸில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது நம்ம டயாங்கோட ஒரு கை தான் நம்ம ஜங்குக்கோட பேண்ட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம டயாங் தான் இப்போது ஜங்குக் இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம், உள்ளே போலாவா, இல்லை எனக்கு இந்த மலையில் தான் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு மலையில் தானே வேணும், நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போது நம்ம டயாங்கோட கையை பிடிச்சி தான் ஜங்குக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த இடத்துல தான் அன்கட் இருக்குது, இந்த இடத்துல அன்கட் இருக்குது. ஸோ அதை நான் டெலகிராமில் போடுறேன், போய் பார்த்துட்டு வந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கோங்க. வாங்க அப்போ அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் பெட்டில் தான் படுத்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக் தான் கேட்குறான், என்ன டயாங் என்கிட்ட எதுவுமே நீங்கள் கேட்கவே இல்லை, டக்குன்னு கிஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டீங்க. டே
நீ இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஜிமின் எல்லாத்தையுமே கால் பண்ணி சொல்லிட்டான். ஓ, அந்த நாய் அந்த வேலையெல்லாம் பார்த்துச்சா? ஏய், அவனை ஏன் திட்டுற? இல்லை அவன் தெரியாது, உங்ககிட்ட பேசுவானே எனக்கு தெரியாது. உங்ககிட்ட உன் ஃப்ரெண்டு நான் பார்த்ததே இல்லையா? என்கிட்ட பேசுவான் உங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரியும், இப்போ இருந்தாலும் இதெல்லாம் கால் பண்ணி சொல்லுவானே எனக்கு தெரியாதுல்ல. நான் தான் நீ என்ன பண்ணுறேன்ட்டு அவனை வாட்ச் பண்ண சொன்னேன். அதான் அவன் அப்பப்போ வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். ஓ, ஸ்பை வேலை பார்க்குறாரா? பார்த்துக்கிறேன் டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம டேங் தான், நம்ம ஜங்குக் தான். ஐயோ இல்லை சும்மா சொன்னேன், அவன் என் ஃப்ரெண்டு இல்லை, எனக்கு தெரியும் அவன் நல்லதாக பண்ணுவான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க, அப்படியே தூங்கிட்டுறாங்க. நம்ம ஜங்குக் தான் இப்போது நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம டேங் தான் இப்போது அப்படியே ஜங்குக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஏண்டா, நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நீ படிச்சிருக்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்க. ஸோ என்னை உனக்கு அவ்வளோ பிடிக்கும்ல, என்னை பார்க்கணுன்னு கூட உனக்கு தோணலைல்ல, அந்தளவுக்கு என் மேலே லவ் இருக்குல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்போ அப்படியே லைட்டாக திரும்பி படுக்கிறான். இப்போ நம்ம டேங்கும் அப்படியே படுத்துடுறான் கண்ணை மூடி. எங்கடா நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக் தான் எழுந்து அப்படியே திரும்பி படுக்கிறான். அவனோட நெஞ்சு மேலே தலையை வச்சு அப்படியே நல்லா கிருப்பாக ஹக் பண்ணி படுத்திருக்கான். ஸோ வெளியில் மழை வேறு பெஞ்சிருக்கும், இவங்க வேறு நனைஞ்சிருப்பாங்க. ஸோ செம்ம குளிருது நம்ம ஜங்குக்கும் டயாங்கும். 2 பேரும் ஒரு சொட்டு காற்று உள்ளே போகிற அளவுக்கு கூட கேப் இல்லாமல் இறுக்கி கட்டி பிடிச்சி அவ்வளோ நெருக்கமாக படுத்திருக்காங்க. நம்ம ஜங்குக்கோட காலும் டயாங்கோட காலும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா பின்னி பணிஞ்சிருக்கு. நம்ம ஜங்குக் தான் குளிர் தாங்க முடியாமல் நம்ம டயாங்கோட பனியனுக்குள்ளே கையை விட்டு இறுக்கமாக கட்டி பிடிச்சிருக்கான். நம்ம டயாங்க்கு அது ஒரு மாதிரி ஆகுது. இப்போது மறுபடியும் நம்ம டயாங் தான், ஏய் ஜங்குக் எழுந்துடா. சொல்லுங்க டயாங், நான் தூங்குறேன், தூக்கமும் வருது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம டயாங் தான், என்னடா ரொம்ப குளிருதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் டயாங், ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம டயாங்கும் ஹக் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வேறு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம ஜங்குக் தான். இப்போது மறுபடியும் 2 பேரும் இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம ஜங்குக்கு மேலே தான் நம்ம டயாங் அப்படியே உட்காந்துருக்கான். இப்போது நம்ம ஜங்குக்கு தான் டயாங் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக், என்னடா சொல்லு, இந்த ஷர்ட்டை கொஞ்சம் கழட்டினா நல்லாயிருக்கும். குளிருது டயாங். குளிர்னா என்னடா, அதான் நான் இருக்கல. வேணாம் டயாங், குளிருது. உனக்கு ஹக்கு வேணுமா வேணாமா? ஹக்கு வேணும். இப்போ நான் கழட்டு. குளிருதே, அதான் நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் தான் இப்போது பட்டுன்னு ஜங்குக்கோட ஷர்ட் மாதிரி ஒன்று ரொம்ப மெலிசாக இருக்கும் அந்த ஷர்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஷர்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்கான். அதை கழட்டிட்டு ஜங்குக்கை அப்படி பார்க்குறான். நம்ம ஜங்குக்கை அப்படி இவ்வளோ நேரம் அவன் இருட்டில் தான் பார்த்துருப்பான். ஸோ இப்போ லைட்டாக ஒரு கேண்டில் மாதிரி ஏற்றி வச்சுருக்கான் சைடில். அதில் இருந்து தான் நம்ம ஜங்குக்கை அப்படி பார்க்குறான். அந்த கேண்டில் வச்சதுக்கு அதுக்கும் நம்ம ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ரெட் அண்ட் ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரி தெரியுது. நம்ம டயாங்கால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ நம்ம டயாங்கோட 2 கையையும் டயாங்காலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ 2 கையையும் மேலே தூக்கி வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது நம்ம டயாங் தான் நம்ம ஜங்குக்கோட காது கிட்ட போயிட்டு, இந்த பாரு ஜங்குக், நான் உனக்கு இன்னொரு கிஃப்ட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன கொடுக்க போகிறீங்க? நீங்கள் இப்போவே எனக்கு பெரிய கிஃப்ட் தான் கொடுத்துட்ருக்கீங்க. இதை விட பெருசாக ஏதாவது இருக்கா என்ன? இதை விட பெருசாக இருக்குது கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம டயாங் தான் இப்போது ஜங்குக்கிட்ட சொல்கிறான், நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ உன்னோட படிப்பை முடிச்சுட்ட. ஸோ அதில் செம்மையாக படிச்சிருக்க, அதில் நல்ல கெரியராக இருக்க. இப்போது நெக்ஸ்ட்டு உன்னோட ஜாப் அதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, இதை விட பெரிய ரிவார்டாக உனக்கு நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஆஹா, கண்டிப்பாக அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இப்போது நம்ம ஜாக்கோக்குமே கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம டேங்குமே கண்டிப்பாக கொடுக்குறேன், நீ அதை முடிச்சிட்டினா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போ அப்படியே 2 பேரும் எல்லாம் முடிச்சுட்டு தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜாக்குக் தாங்க மார்னிங்கே எழுந்து சீக்கிரமாகவே போயிருப்பான். நம்ம டேங் தான் இப்போது அப்படியே எழுந்து பார்க்குறான். அவனுக்கு நேராக இருக்க ஒரு டேபிளில் ஒரு ஷீட் மாதிரி ஒன்று எழுதி ஒட்டியிருக்கு. உன்னோட ரிவார்டை கொடுக்க நீ வெயிட் பண்ண டேங், கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்து அதை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. இப்போது அதை பார்த்துட்டு நம்ம டயாங்குமே அப்படியே சிரிச்சிட்டு அவனுமே எழுந்து ரெடி ஆகிட்டுருக்கான். ஸோ ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம ஜிம்மின் தான் வந்து நம்ம ஜங்குக்கை ஒரு நாள் பார்க்குறான். என்னடா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணோம், இருக்கியா இல்லை போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இருக்கேன்டா, நான் எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். சரி சரி வா 2 பேரும் போய் வேலை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன்டா. பண்ணிட்டியா? துரோகி பச்சை துரோகி. ஸ்கூல்லேயே என்னை வந்து உன்னை கூட சேர்த்துக்கல. பார்த்து எழுதலான்னு பார்த்து காப்பி அடித்தாலும் நல்லா எழுதி மார்க் எடுத்துகிட்டு போயிடுவேன், காட்டக்கூட மாட்டேன். காலேஜ்லேயும் அப்படி தான் அரியர் நான் வச்சேன். இந்த நாயை அரியர் கூட வைக்காமல் இது பாட்டுன்னு எழுதிட்டு போயிடுச்சு. இப்போ என்னடா நான் வேலை கூட விடு, நீ எல்லாம் என்ன என் ஃப்ரெண்டாக வச்சுருக்க, பேசாமல் நான் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே ஜிம்மி, நான் என்னடா பண்ணுவேன், நீ அரியர் வச்சது ஏன் தப்பாடா? நீ தான் ஜிமின், நான் என்னடா பண்ணுவேன், நீ தான் பக்கத்தில் இருக்க பூனைக்குட்டியை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்தேன், அதுக்கு நானா பொறுப்பு? நான் படித்தேன், நீ சைட் அடித்தா அதுக்கு நானாடா பொறுப்பு? நான் எங்கடா சைட் அடித்தேன்? எனக்கு இது தெரியாத மாதிரியே பேசாத, நீ சைட் அடிச்சதில்ல, நீ என்னென்ன பண்ணுறது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னத்தை பார்த்த, நான்லாம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மின் மறுபடியும் நான் உனக்கு பக்கத்து பெஞ்சில் தான் உட்காந்துருக்கேன், ஆனால் உன் கண்ணி எங்கெங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன், நானும் எதுவும் பண்ணலையே. சும்மா போய் சொல்லாத, நீ இவங்க சைட் அடிச்சிட்டு இருந்தேன்னு நல்லாவே தெரியும். இவங்க சைட் அடிச்சனா, யார் அந்த இவங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இப்போது நம்ம ஜிம்மின்னு தான் நம்ம ஜாக்குக்கு தலையிலேயும் ஒரு கொட்டு வைக்கிறான் நறுக்குன்னு. இப்போது நம்ம ஜிம்மி தான், எதுக்குடா அடிச்ச, வலிக்குது தெரியுமா? ஆமாம், இவங்க நான் லவ் பண்ணுறேன், அதுக்கு என்னடா பண்ண முடியும், அதுக்கு எதுக்குடா அடிக்கிற அப்படின்னு சொல்கிறான். இதை தானே நான் ஃபஸ்ட்டே கேட்டேன், நல்லா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவேன். நீ அடிப்பேன் எனக்கு தெரியாதுல்ல, நான் சும்மா ஃபன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சொல்லு, நீ லவ் பண்ணுறதுன்னு? ஆமாண்டா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷை ஆகிட்டே சொல்கிறான். இப்போது அப்படியே அவன் ஒரு ஷாப்பில் இருந்தால் வெளியில் வந்திருப்பான். இப்போ அப்படியே பார்க்குறான், பின்னாடியே யூகி வந்து நிற்கிறான். என்ன ஜிம்மி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜங்குக்கை பார்த்துட்டு நம்ம யூகி அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஹாய் ஜங்குக், நீ எப்போ வந்த? பா 2 பேரும் ஒன்றா தான் ஜோடி போட்டு சுற்றுறீங்க போலே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இப்போது நம்ம ஜிம்மின் தான் அப்படியே கொடுக்கணுன்னு ஓடி போய் நம்ம யூகி கையை டைட்டாக ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறான். நம்ம ஜங்குக் தான், உன் ஃப்ரெண்டுடா, ஏன் முன்னாடியே வா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நீ ஃப்ரெண்டாக இருந்தால் எழுதிட்டு போ, அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ கூட தான் பல தடவை என்னை விட்டுட்டு எல்லாம் பண்ணியிருக்கல, விட்டுட்டே பண்ணியிருக்கேன், என்ன தப்பாக பேசுகிற, விட்டுட்டே நீ வந்து வெளிலலாம் போயிருக்கல டயாங் கூட, அதை தான் சொன்னேன். டயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி தான் இப்போ கேட்குறான். ஆமாம் டயாங், அந்த பேர் உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்கிறான். இல்லை, எனக்கும் இந்த பேரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், ஸோ அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது நம்ம டயாங் தான் கரெக்டாக பைக்கில் வந்து நம்ம ஜாங்குக்கு முன்னாடியே நிற்கிறான். நம்ம ஜாங்குக்கு இப்போது அப்படியே குடும்பம் ஓடி போய் டயாங்கை ஹக் பண்ணிக்கிறான். இப்போது நம்ம யோங்கி தான் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். டயாங், நீயா? யோங்கி, நீ என்ன பண்ணுறீங்க? நான் என்னோட ஆளோட வெளில வந்தேன், நான் ஏன் அதை பிக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறானுங்க மாற்றி. நம்ம டயாங் தான் ஜிம்மினை பார்க்குறான், நம்ம யோங்கி தான் ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ அப்படியே 4 பேரும் மாற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா 4 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கோயின்சிடன்ஸில் 4 பேரும் இப்படி பார்த்துருக்கோமேன்ட்டு. அம்மா உங்கள் 2 பேருக்கு எப்படி தெரியும்? நாங்கள் ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம
ஜங்குக்கும் நம்ம ஜிமினும் அப்படியே மாற்றி மாற்றி பார்க்குறாங்க, என்னது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக எல்லோரும் 4 பேர் பேசிகிட்டு வந்துட்டு அப்போ அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்படி தான் டேஸஸ் எல்லாமே போயிருக்கோம். ஸோ வண்டி நம்ம ஜங்குக் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் ஜிமின் கூட. ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது, அவன் ஃபோன் அப்படியே எடுக்கிறான். நம்ம ஜிமின் அப்படியே எட்டி பார்க்குறான், அதில் மை டேடி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஜிமின் தான் கேட்குறான், என்னடா அது மை டேடின்னு சேவ் பண்ணியிருக்கு, யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவும் பக்கத்தில் ஹாட்டின்னு கிஸ்ஸு அது இதுன்னு கூட சேவ் பண்ணியிருக்கு. ஒரே பங்கமாக இருக்கேடா பேரே, பார்க்கவே ஒரு மார்க்கமாக சேவ் பண்ணியிருக்க, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே காலை அட்டன் பண்ணி பேசிட்டு வந்து உட்காரான். நம்ம ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்து நம்ம ஜிமின் தலையிலே ஒரு கொட்டு வைக்கிறான். ஏண்டா நான் தான் வந்து கால் வருதுன்னு எந்திரிச்சு போகிறேன், கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்கேன், எப்போ பதில் சொல்ல முடியும்? ஆமாம் நீ பண்ணு சொல்லாமல் போகலான்னு போகிறேன், அதான் கேட்டேன். என்னடா அது என்ன மை டேடின்னு சேவ் பண்ணியிருக்க அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது நம்ம ஜங்குக் தான் அப்படியே திரு முழிக்கிறான். அது இப்போது நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறது, டே ஜிமின் அதெல்லாம் கேட்காதா விட்றா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜிமின் தான் போ டே எனக்கும் சொல்கிறான், இந்த டேடிக்கான அர்த்தம் என்னன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது அந்த மாதிரியான டேடிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது அந்த மாதிரிடா என்ன மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது உனக்கு இங்கே இந்த மாதிரி அவன் எனக்கு லவரு மாதிரி அதில் ஓல்டு பேஷண்ட்ரா, இப்போ ட்ரெண்டிங்காக சொல்லு டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான் வாய்ஸ் எல்லாம் ஸ்லோ பண்ணி நம்ம ஜிம்னோட காதுகிட்ட போய் டேடி அப்படின்னு ஒரு மார்க்கமாக சொல்கிறான். நம்ம ஜிம்மினுக்கு உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்குது. டே ஏனடா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆஸ்கி வாய்ஸில் அதுவும் என்னென்னமோ மாதிரி பேசுகிற போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனா ட்ரை பண்ணி பாரு ஜிம்மு, அது நல்லா கிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை நான் சிச்சி இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன்டா. நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினா இப்போ அப்படியே பேசி ஃபன் பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. இப்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம டயாங் தான் வந்து நிற்கிறான். என்னது என்ன பேசிகிட்ருக்கீங்க 2 பேரும், இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டயாங் தான் ஜங்குக்கை பார்த்து கேட்குறான். நம்ம ஜிமின் தான் அதுக்கு திருன்னு முடிச்சுட்டே இருக்கான். என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி. நம்ம ஜிமினுக்கு அங்கே செம்ம ஷையாக இருக்குது. அவன் அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு சொல்லிடாதரா ப்ளீஸ்டா சொல்லிடாதரா அப்படின்னு சொல்லி, இல்லை இவன் தான் ஒருத்தங்க வந்து அப்படின்னு சொல்ல வரும்போதே டக்குன்னு நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்கோட காலை மிதிக்கிறான். அப்படியே வாயும் பொத்துறான். ஏடா இதெல்லாம் போய் ஏடா சொல்லுவேன் அதெல்லாம் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான் டே அதுக்கு பாய் எப்படியா பொத்து வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே பின்னாடி இவங்க வந்து நிற்கிறான். இவங்க நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். எதுக்கு வந்தேண்ணா ஒன்றை பிக் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். நானும் டைம் ஒன்றா தான் வந்தோம், ஒரு கால் வந்துச்சுன்னு பேசிகிட்டு இருந்தேன். என்ன வந்தேன்னு கேட்குறேன். இல்லை இவங்க ஏன் வந்தேன்னு கேட்கல, எப்படி வந்தீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன், நல்லா கேட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே டக்குன்னு இவங்க நம்ம ஜிமினுக்கு டேடி நான் என்னன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜிமின் தான் அப்படியே பட்டுனும் வாயிலே ஒரு அடி வச்சு டீ ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க, ஏன்டா சொல்லாத நீ என் ஆள்கிட்ட தானே சொல்லக்கூடாதுன்னு, உன் ஆள்கிட்ட சொன்னால் தானே உனக்கு எப்படி நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம இவங்க தான் இப்போ என்னது டேடியா என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அது ஒன்றும் இல்லை இவங்க அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க நம்ம போட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே இவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். இப்போது நம்ம டயாங் தான் அப்படியே ஜங்குக்கை முறைச்சி பார்த்துட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர நம்ம ஜங்குக்கை அப்படியே அங்கே இருக்க பெஞ்ச் மேலே உட்காந்துடுறான். ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே அவன் கிட்ட போயிட்டு ஒரு கையை லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ அப்படியே அவனை பிளாக் பண்ண மாதிரி வச்சுட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலையே டயாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே இப்போ தானே நீ ஏதோ டேடி அப்படின்னு சொன்னேன்,
ஆமாம் டேடி அப்படின்னு சொன்னேன். அது ஜிம் என்னன்னு கேட்டால் அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம தேவைதான் டேடி தான் நம்மளும் விளையாண்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். விளையாண்டு பார்க்கலாமா? அப்போ வேணாமா, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அவன் பாட்டுன்னு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரி முடிஞ்சது. இது எப்படி இருக்குன்னா எனக்கு தெரில, ஏதோ வந்துச்சு அப்படியே வந்து சொல்லிட்டே போயிட்டேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஓகே அதையுமே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைபர் இதை மட்டும் பண்ணிடுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 94 பேர் தாண்டா வரணும். நான் இப்போ இருக்கிற 906 பேரை பார்த்துருக்கேன். இன்னொரு 94 பேர் வந்துட்டிங்க அப்படின்னா 1K அடிச்சிரும். ஓகே, செம்ம ஹாப்பி. 1K வந்துச்சுன்னா கண்டிப்பாக லைவ் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோடு உட்காந்துருவோம். இன்னொன்று என்னென்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்டோரி வந்து யோசிக்கிறோம், போடுறோம் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. யோசிக்கிறாங்க, போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நான் யோசிச்சு போடுறேன்னு எனக்கே தெரியலடா, ஏதோ வருது போட்டுக்கிட்டு இருக்கேன்டா. வந்து அதுக்குமே வந்து கீழே கண்டிப்பாக எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போது ஓரளவுக்கு ஓகே தான்டா. ஃபஸ்ட்டு சுத்தமாக வரல கமெண்ட்டு, ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய பேர் நான் சொல்கிறேன். ஒரு 560 70 பேர் பார்க்குறீங்க. பட் பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. பட் அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 10 பேராவது வந்து ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுறீங்க. அந்த எல்லாருக்குமே சரி, பார்க்குற எல்லாருக்குமே சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய், டாட்டா, குட் நைட்ஸ், ஸ்வீட் ட்ரீம்ஸ் பேபீஸ். ஸ்டோரியை பகலில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங்டா. அப்புறம் வந்து நான் வந்து யூமினுக்கும் நாம்ஜூனுக்கும் ஒரு எஃப்எஃப் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் போட்டுருவேன். ஓகேவா? நீங்கள் போடுங்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அதை வந்து ஸ்டோரியாக இது எஃப்எஃபாக போடலாமா, அதாவது எஃப்எஃப்னால் பெருசாக இல்லை, மினி எஃப்எஃபாக போடலாமா, இல்லை அட்லீஸ்ட் நான் அதை வந்து ஒரு ஒன் ஷாட்டாவோ இல்லை ஒரு மூவியாகவோ கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிப்பேன். என்னோடய ஐடியா வந்து அதை வந்து ஒரு மினி எஃப்எஃபாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான். நீங்கள் எப்படின்னு என்னென்னு பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கடா கீழே. கண்டிப்பாக நான் ஏதாவது கேட்குறேன் அப்படின்னா தேவையில்லாமல் கேட்க மாட்டேன். ஸோ தேவையோடு தான் கேட்பேன். எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நான் அதனால தான் உங்கள்கிட்டயே வந்து கேட்குறேன். ஓகேவா? நீங்கள் வந்து அது கொஞ்சம் ரிப்ளை கொடுங்கடா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸ்டோரி பார்க்குறீங்க, ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல, பட் கேட்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்கடா. ஓகேவா? அதனால் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் என்ன ஏதுன்ட்டு. நான் வந்து அதை பார்த்துட்டு நான் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நிறைய பேர் ஒன் ஷாட் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து மூவியாக கேட்க பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃபாக வந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்டோரி கொடுத்தா தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் நாங்கள் கேட்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து எங்களால் உங்கள்கிட்ட டைரெக்டாக பேச முடியாதுல்ல இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா. என்ன அது வந்து கேட்குறாங்களே, ஸோ அதுக்காக நீங்கள் ரிப்ளை மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ so much for once again your support all. Thank you, love you, bye.